ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அயலி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அயலி சந்தோஷமாக இருந்தாலே ரித்திகாவுக்கு பிடிக்காது. அயலியுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னே மோனிகாவோட சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. மோனிகா, ரித்திகா இவங்க 2 பேருடைய கால் கன்வர்சேஷன். ரித்திகா மோனிகா கிட்ட சொல்கிறது, அயலியை எமோஷ்னலாக அடிக்கணும், அப்போ தான் அவள் விழுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மியூட்டில் மோனிகா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது மோனிகா பதிலுக்கு, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, சூப்பர் ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை பாராட்டிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே அயலி ரூமில் உட்காந்து துணி மடிச்சிட்ருக்காங்க. அப்போது ரொம்ப பரபரப்போட சிவா கையில் ஃபோனோட வர்றாரு. அயலி இங்கே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை காமிக்க அதில் ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, அயலி அம்மா ஃபோட்டோ போட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மக்களை பாதுகாப்பாங்க அப்படின்னு பார்த்தா போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பல இடத்துல குண்டு வெடித்ததுக்கு இவங்களும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவோட ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்ததுமே இங்கே அயலி செம ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு பின்னணி ரித்திகா தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.